السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முகர்ரமா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், தவாப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய ஜும்ஆவினுடைய உரை உலகம் இழிவானது என்று அமையும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காண்பிப்பான், ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹுவுன். இந்த உலக வாழ்க்கை என்பது அது விளையாட்டாகவும் ஒரு கேலியாகவுமே தவிர இல்லை என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை விளையாட்டானது, கேலிக்கு சமமானது என்கிறான் ரப்புல் ஆலமீன். வேறு வசனங்களிலே சொல்லுவான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில் இருக்கின்ற வஸ்துக்களை எல்லாம் நாம் அலங்காரமாக்கி வைத்து அவர்களில் எவர்கள் நல்லவர்கள் என்பதை நாம் நிச்சயமாக சோதிப்பதற்காகத்தான் நான் இந்த பூமியை அலங்கரித்து வைத்திருக்கிறோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இதுபோன்று பல வசனங்கள் உலகத்தை பற்றி தன் திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். சொல்லக்கூடிய வசனத்தின் கருத்துக்கள் முழுவதும் உலகம் கேவலமானது, உலகம் விளையாட்டோடு சம்பந்தப்பட்டது, உலகம் கேலியும் கூத்தும் நிறைந்தது, உலகம் இழிவிலும் இழிவானது என்று இந்த உலகத்தை மட்டந்தட்டிதான் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உலகத்திற்காகவே இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சமுதாயம், இஸ்லாமியத்தை மதத்தை சேர்ந்த முஸ்லிம்களும் கூட இன்றைக்கு உலகத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கையை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தாண்டி நாமும் அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு காலம் இருந்தது, சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அமைப்பு வேறு. உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வை சொல்லுவேன். சய்யிதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு ஆடம்பரமானது தெரியுமா? மக்கா நகரத்தில் அவர்கள் வைத்திருப்பது போன்று வீடில்லை. அவர்கள் அத்தர் பூசிக்கொண்டு தெருவில் நடந்தால்
அடுத்த தெருவில் இருப்பவர் சொல்லுவாராம், முஸ்அப் இப்னு உமைர் வருகிறார் என்பார்கள். அத்தரினுடைய மனம் ஒட்டுமொத்த மக்கமா நகரத்திலும் விலை மதிப்பற்ற ஒரு அத்தரை பூசிக்கொண்டு திரிந்தார்கள். வயதோ இளம் வயது, வாலிப வயது, இளமை பருவம். அப்பேற்பட்ட அந்த காலத்தில், அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் நினைத்தால் விலை உயர்ந்த எந்த ஆடை வேண்டுமானாலும் உடுத்த முடியும். அப்பேற்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஆடம்பரமான வாழ்க்கை, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் வரலாறுகளிலே எழுதுவார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒற்றை ஆடையை வைத்திருந்தார்கள். கிழிந்த ஆடை, அதுவும் உடுத்துவதற்கு ஒரு ஆடை மாத்திரம்தான், அதுவும் கிழிந்து போன ஆடை. ஏன்? இவ்வளவு காசு பணம் வைத்தவர்களுக்கு தெரியாதா என்ன ஆடம்பரமாக தொடருவதற்கு? விட்டார்கள், அனைத்தையும் கொடுத்தார்கள், கொடுத்து தீர்த்தார்கள். வாழ்க்கையை, உலகம் கேவலமானது என்பதை நிரூபிக்கும் முகமாக நமக்கு முன்னால் வாழ்ந்து காண்பித்தார்கள். உஹதினுடைய யுத்தம், உஹது போரினுடைய சமயம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போரில் கலக்கிறார்கள். கலந்து கொண்டு போரில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நீண்ட நெடிய வரலாறு சுருக்குகிறேன். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களினுடைய உடலை மறைப்பதற்கு துணி மிகவும் சிறியதாக இருந்தது. வரலாறுகளிலே எழுதுவார்கள், தலையை மறைத்தால் கால்கள் வெளிப்படும், காலை மறைத்தால் தலைகள் வெளிப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தார்கள், தலையை மறையுங்கள், காலை புட்களை கொண்டு புல்லை போட்டு மறையுங்கள் என்றார்கள். எப்படி வாழ்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பணக்காரர்கள் ஆடம்பரத்தில் வாழுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அவர்களினுடைய வாழ்க்கைக்கு முன்னால் இவர்களின் வாழ்க்கை எதுவும் இல்லை. லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து ஒரு நாள் உடையை உடுத்தியவர்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால். சொல்ல வருவதின் நோக்கம், உலகத்தை துச்சமாக நினைத்தார்கள், உலகத்தை மதிப்பில்லை என்று நினைத்தார்கள், உலகத்தை இழிவாக நினைத்தார்கள். நினைத்ததற்கு காரணம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹ்வுன். உலகம் விளையாட்டானது, உலகம் கேலி கூத்தானது என்ற அந்த ஒற்றை வார்த்தையின் வெளிப்பாடாக வாழ்ந்தார்கள் மேன்மக்கள், சாலிஹீன்கள். கிதாபுகளிலே எழுதுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை எந்த அளவிற்கு அலங்கரித்து காட்டியிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக சொல்லித் தருவார்கள். அத்துன்யா ஜீஃபத்துன். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மேன்மகனார் சொல்லுகிறார்கள், நான் உலகத்தை பார்க்கிறேன், உலகம் எப்படி தோன்றுகிறது தெரியுமா? உலகம் எப்படி காட்சி அளிக்கிறது தெரியுமா? அத்துன்யா ஜீஃபா. உலகம் ஒரு செத்த பிணத்திற்கு சமம். உலகத்தை நான் செத்த பிணமாக காண்கிறேன். அதற்கு மேலால் என்ன அமர்ந்திருக்கிறது தெரியுமா? அதற்கு மேலால் இப்லீஸ் என்பவன் அந்த செத்த பிணத்திற்கு மேலால் அமர்ந்திருக்கிறான். எந்த தோற்றத்தில்? ஒரு நாயினுடைய தோற்றத்தில் குத்த வைத்து அமர்ந்திருக்கிறான் இப்லீஸ். அந்த தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அந்த சப்தம் அந்த நாயிடம், அந்த இப்லீஸிடம் சொல்லுகிறது. அந்த இப்லீஸ் சொன்னானாம், நான் இந்த உலகத்தை உலக மக்களுக்கு அலங்கரித்து காண்பிப்பேன். இந்த உலகத்தை உலக மக்களுக்கு நான் ஆசையூட்டும் முகமாக நான் வெளிப்படுத்துவேன். இந்த உலகத்தை, உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு அவர்களை நான் இதில் ஈர்ப்பு உண்டாகும் அளவிற்கு நான் இதனை காட்சியளிப்பேன் என்று சொன்னதற்கு பின்னால் வானிலிருந்து சப்தம் வந்ததாம், யாரெல்லாம் நீ காட்சியளிப்பதற்கு மயங்குகிறார்களோ, யாரெல்லாம் நீ அலங்கரிப்பதற்கு மயங்கி விழுகிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் நான் உன்னை கொண்டு சாட்டுகிறேன், அவர்களின் மீது நீ ஆதிக்கம் செலுத்திக்கொள் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த இமாம்கள் தொடருகிறார்கள், வார்த்தைகளை தொடருவார்கள். உலகத்தை நேசிப்பவன் இப்லீஸினுடைய அடிமை என்கிறார்கள் மேன்மக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
சொல்வதற்கு மனம் தளறுகிறது. இருந்தாலும் உண்மை நிதர்சனம் இதுதான். இன்றைக்கு நம் மக்களே அவர்களினுடைய வாயினால் வெளிப்படுத்தும் வார்த்தை இதுவாக இருக்கிறது. உலகத்துல வாழ்றவரை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். இருக்க போறது கொஞ்ச காலம், இருக்கிறவரை நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். கபருக்கு போகணும், மையத்தா போகணும், கேள்வி கணக்கு இருக்குது, கியாமத்து இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சம்பாதிக்க வேண்டும், இப்போதைக்கு நான் பணத்தை சேர்க்க வேண்டும், இப்போதைக்கு நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இது யாரோடு தெரியுமா தொடர்பு படுத்துகிறது? இது யாருடைய வார்த்தை தெரியுமா? மறுமை என்பது ஒன்று கிடையாது, கபரு என்பது ஒன்று இல்லை, கபரு வாழ்க்கையில் அதாபு என்பது ஒன்று இல்லை, மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் என்று சொல்லக்கூடியவர்களின் வார்த்தையை இன்றைக்கு நாம் ஒழிந்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டும். தொடருகிறார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நாடினால், உலகத்தில் சோதனை என்றால் அவனை கியாமத்தில் அல்லாஹ் வாட்டி வதைக்க வேண்டும், அவனை நரகத்தில் போட்டு அவனை வாட்டி வதைக்க வேண்டும், கியாமத்து நாளில் அவனை அலங்கோலப்படுத்த வேண்டும், கபரு வாழ்க்கையில் அவனை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு வேதனைப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நாடினால் உலகத்தில் காசு பணத்தை அள்ளி கொடுப்பானாம். உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கிறானோ விளங்கிக் கொள்ளலாம், அவன் கியாமத்தில் வேதனையை எதிர்பார்க்கட்டும். உலகத்தில் காசு பணத்தினால் எவன் ஆட்டம் போடுகிறானோ விலகிக் கொள்ளட்டும், கபரு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் காசு பணத்தினால் தன் திமிரை வெளிப்படுத்தவன் எவனாகட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், கியாமத்து நாளில் அரசினுடைய நிழல் அவனுக்கு கிடைக்காது. சொல்லித் தருகிறார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க நாடினால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கபரு வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்று நினைத்தால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கியாமத்தை நல்ல முறையில் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏழ்மையை கொடுத்து சோதிப்பான் என்கிறார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். இன்றைக்கு நம்ம பல பேர் நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறான், அல்லாஹ் என்னை கண்டுகொள்ளுவதில்லை, நான் சரியான முறையில் தொழுகிறேன், நான் சரியான முறையில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன், நான் என் வாழ்க்கையை இறைவன் சொன்னது போன்று வாழ்கிறேன், அவனுக்கு பிடித்தவாறு நான் இருக்கிறேன், இருந்த பொழுதிலும் என்னை சோதிக்கிறான், இருந்த பொழுதிலும் எனக்கு அவன் பணத்தை தரமாட்டேங்கிறான், என்னை அவன் பொருளாதாரத்தினால் கஷ்டப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நான் கடந்த ஜுமாக்களில் இதே மேடையில் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். கியாமத்து நாளிலே ஏழையினுடைய அந்தஸ்தை பார்த்து பணக்காரன் கேட்பானாம், யா அல்லாஹ், இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தரஜா என்று கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் பதிலளிப்பானாம், இவனை நான் உலகத்தில் சோதித்தேன், வாட்டி வதைத்தேன், பொறுமை காத்தான், அதற்கான கூலி இது என்று சொன்னதும் இந்த பணக்காரன் சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் உலகத்துல உன்ட பணத்தை கேட்டேன்னா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் இந்த மனுஷனுக்கு நீ இவ்வளவு பெரிய தரஜாவை கொடுத்திருக்க இல்லையா, இதை பார்க்கும் பொழுது எனக்கும் ஆசையாக இருக்கிறது, நான் உலகத்தில் பணம் கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, கொதிக்கின்ற எண்ணெயில் என்னை போட்டு பொறித்து வாட்டி வதைத்திருக்க வேண்டாமா என்று பணக்காரன் கியாமத்து நாள்ல போய் கேட்பான். கேட்டு என்ன பலன் விளங்க வேண்டும். இமாம் பெருமக்கள் எழுதுவார்கள், ஒரு ஏழை பணக்காரன் சுவனத்திற்கு நுழைவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுவனத்திற்குள் நுழைந்து விடுகிறான். 500 ஆண்டுக்கு அப்புறம் தான் யாரு போவா? பணக்காரன் போவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவான்னா அதுல மாற்று கருத்து இல்லை. கொடுத்தாலும் சுவனத்திலும் ஒரு கஷ்டம், சுவனத்திலும் ஒரு வேதனை இருக்குது. என்ன தெரியுமா? சொர்க்கம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் உலகத்தில் அல்லாஹ்
யாரை எந்த அளவிற்கு நல்ல முறையில் வைத்திருந்தானோ, நல்ல முறை என்றால் காசு பணத்தை கொடுத்து அவன் இஷ்டத்திற்கு வாழ வைத்து அவன் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து ஒருவேளை கியாமத்தில் அவனுக்கு சுவனத்தையே கொடுத்தாலும் கூட இருப்பதில் அடிமட்ட தரஜா, இருப்பதில் ஆக கீழான அந்தஸ்தை கொடுத்து மேலால் ஏழைகளை அமர வைத்து அழகு பார்ப்பான். அதற்கு மேலால் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களை பார்க்க வைப்பான். இந்த மனிதன் அதை பார்த்தே சொர்க்கத்தில் முழுவதும் வருந்திக் கொண்டே இருப்பான் என்கிறார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். என்னவென்று தெரியுமா? யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகத்தினுடைய அன்பு பிள்ளை, வருகிறார்கள். நாயகமே, என்னுடைய வீட்டில் அடுப்பை எரிந்து 3 நாட்களாகிறது, நாங்கள் சாப்பிட்டு 3 நாட்களாகிறது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பதில், ஃபாத்திமா, நான் சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிறது. சொன்னது யார்? சொன்னது யார்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த ஆலமில்லை என்கிறான் ரப்புல் ஆலமீன். உலகம் படைத்தது நாயகத்திற்காக, அகிலம் படைக்கப்பட்டது நாயகத்திற்காக, சொர்க்கம் நரகம் எல்லாம் படைக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்காக. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 4 நாட்கள் அல்லாஹ் பட்டினியில் போட்டான் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தால் என்ன செய்யவில்லை? ரப்புல் ஆலமீன் ஏழ்மையை பிரியப்படுகிறான், உலகத்தை வெறுப்பதை ஆசைப்படுகிறான், உலகத்தை ஒதுக்குவதை விரும்புகிறான். அதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை கொடுத்து அழகு பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம தவஃபனி இலைக ஃபகீரா, யா அல்லாஹ், என்ன நீ மௌத்தாக்கு. எப்படி தெரியுமா? ஏழையாக என்னை நீ மௌத்தாக்கு. வலா தவஃபனி கனியா, என்னை பணக்காரனாக நீ மௌத்தாக்கிறாத. வஹ்ஷுருனி ஃபி சும்ரத்தில் மசாகீன யௌமல் கியாமா, இந்த வார்த்தையை விளங்க வேண்டும். கியாமத்து நாளிலே ஏழைகளோடு என்னை எழுப்பு என்கிறார்கள். யார்? யார்? சய்யிதுல் கௌனைன், சய்யிதுல் ஹரமைன், சய்யிதுனா கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹத்துல் ஆஷிகீன், முராதுல் முஷ்தாகீன், சய்யிதுனா வ ஹபீபுனா வ முராதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வார்த்தை, ஏழைகளோடு என்னை கியாமத்தில் எழுப்பு என்கிறார்கள். கிதாபுகளிலே எழுதுவார்கள், கியாமத்தில் உலகத்தில் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவனுக்கு சொத்தை கொடுத்திருந்தானோ, அவனுக்கு எந்த அளவிற்கு சுகங்களை கொடுத்திருந்தானோ, எல்லாத்தையும் வந்து கழுத்துல மாட்டிடுவானோ. உலகத்தில் நீங்க நம்ம சொல்லலாம், எனக்கு இவ்வளோ இடம் இருக்கு, இவ்வளோ கோடிக்கு போகும், நான் இவ்வளோ காசு வச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ நகை வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பெருமை பேசுவான். நாளை கியாமத்தில் அது ஒட்டுமொத்தமாக அவன் கழுத்தில் தொங்கவிடப்படும். நினைத்துக் கொள்ள வேண்டும், ஏக்கர் கணக்கில் எனக்கு இடம் இருக்கு தெரியுமா, ஏக்கர் கணக்கில் இடத்தை கழுத்துல தொங்க போடுவான். நிற்க முடியுமா உன்னால்? 4 செங்கலை தலையில வச்சு நின்று பாரு, இந்த உலகத்துல எவ்வளவு நேரம் உன்னால நிற்க முடியும்? அதே கியாமத்து நாளில் எந்த அளவிற்கு இடம் இருக்கிறது என்று நீ புலம்பினாயோ, உன்னுடைய இடம் அல்ல, ரப்பு கொடுத்த இடம், உன்னுடைய நகை அல்ல, அல்லாஹ் கொடுத்த நகை. எல்லாம் மறந்து விட்டு பெருமையிலும் மமதையிலும் ஆடம்பரத்திலும் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் பேசி திரிந்தவர்களை ரப்புல் ஆலமீன் அதே பொருளை கொண்டு, அதே செல்வத்தை கொண்டு, அதே இடத்தை கொண்டு கியாமத்தில் சோதிப்பான். இமாம் பெருமக்கள் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லித் தருவார்கள், மன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர மின் திக்ரில்லாஹ் உத்திப பிஹி. ஒருத்தன் அல்லாஹ்வை விட ஒரு விஷயத்தை அதிகமா பிரிய வச்சான்னு வைங்களே,
எந்த விஷயத்தை பிரிய வைக்கிறானோ அதையே கொண்டு கபர்லையும் சோதிக்கப்படுவான். கபரோடு இல்லை, கியாமத்திலும் அதை வச்சுதான் சோதிப்பான். அதோடு இல்லை, நரகத்திலும் போட்டு அதை வச்சுதான் மாட்டி வதைப்பான். இடத்து மேல ஆசையா, கபர்ல இடம் சுருங்கிடும். 2 விழா எலும்புகள் ஒன்றுக்கொன்று பிணைந்து இரண்டும் அச்சு தெரியாமல் இருக்கும் இடம் தெரியாமல் நசுங்கி போகும் கபரினுடைய வேதனை. கியாமத்தில் இடத்துக்கு ஆசைப்பட்டியா, சூரியனை தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைப்பான். பூமி பிளக்கும், அவன் இந்த பூமிக்குள் நுழைவான். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் உருகி கீழே தண்ணீரோடு தண்ணீராக கலப்பான். நரகத்திற்கு சொல்லவா வேண்டும் வேதனையை? விளங்க வேண்டும். அத்துன்யா ஜீஃபா, இந்த ஒரு வார்த்தை எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். உலகம் செத்த பிணத்திற்கு உதாரணம். ஷைத்தான் அலங்கரித்து காண்பிப்பான். மமதையில் விழுந்து விடாதே என்கிறார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா. எல்லா உம்மத்துக்கும் ஒரு ஃபித்னா இருக்கும். எல்லா உம்மத்திற்கும் ஒரு ஃபித்னா இருக்கும். வ இன்ன ஃபித்னத்து உம்மத்தி அல் மால் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்தோட ஃபித்னா என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தார்கள் பெரும்பாலும் மாற்றுறது எந்த விஷயத்துல தெரியுமா? பொருளாதாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு பணத்திற்கு இன்றைக்கு ஆசை நமக்கு. அவனை கேட்கிறேன், சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி காலித் இப்னு வலீத் என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, நினைவு வந்ததனால் இந்த சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு நாள் ஒரு விருந்துக்கு செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது விருந்திலே அவர்களுக்கு தெரியாமல் விஷம் கலக்கப்படுகிறது. அவர்களுக்கு தெரியாமல் விஷத்தை கலந்துடுறாங்க. சாப்பாடை வச்சாச்சு, சாப்பிட்டாங்க. என்ன ஆகணும்? விஷம் உடம்பில் ஏறணும், அதனுடைய அந்த மாற்றங்கள்லாம் வரணும். கடைசியில் எங்க உயிர் போகிற நிலைமைக்கு கொண்டு போய் விடணும். எதுவும் நடக்கவில்லை. கேட்கப்பட்டது. பச்சவனே வந்து சொன்னாங்க, நான் விஷம் வச்சனே, ஏன் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை? நான் உணவை உண்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி உண்டேன். நமக்கு நீ பிஸ்மில்லா சொல்றேன்னா அந்த பிஸ்மில்லா வேறு, இந்த பிஸ்மில்லா வேறு. யா அல்லாஹ், உலகத்தில் நான் உனக்காக வாழுகிறேன், நீ சொன்னதை கேட்டு வாழுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு பிரியமில்லை, உன்னை மட்டும் நினைக்கிறேன், உன்னை மட்டும் ஆதரவு வைக்கிறேன். உன் பெயரை சொல்லி, மனதார உன் பெயரை சொல்லி இந்த உணவை உண்ணுகிறேன் அப்படின்னு சாப்பிட்டாங்க. விஷம் ஒன்றும் பண்ணலை. நம்ம பிஸ்மில்லா சொல்லி அந்த விஷத்தை சாப்பிடுவோமே, என்ன ஆகும்? நம்முடைய நிலைமையை விவரிக்கிறேன், வேறு ஒன்றுமல்ல. நம்முடைய நிலைமை யதார்த்த நிலை அதுதான். சொல்வதற்கு சங்கடமாக இருந்தாலும் நம் நிலைமை இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்ற வேண்டும், மாற வேண்டும். இல்லை என்றால் நாளை கியாமத்தில் சின்னா பின்னமாகி போவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்தில் நபிமார்களை முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படிதான், நபிமார்களை முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புவான். முதல்ல போறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னாடி ஒவ்வொரு நபிமார்களும் அந்தஸ்திற்கு ஏற்ப கடைசியாக யார் போவாங்க தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, கடைசி நபியா. காரணம் எழுதுவார்கள், சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தில் அரசாட்சியை கொடுத்தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தில் காசு பணத்தை கொடுத்தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தில் ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்தான். அதனால் நபிமார்களிலேயே 1,24,000 நபிமார்களில் இறுதி நபியாக நுழைபவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்றால் இன்றைக்கு நம்ம விளங்கிக்கணும், யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கியாமத்தில் போவோம். அவ்வளோ. பணத்துக்கு ஆசை. ஏன் இந்த ஆசை கேட்கிறார்கள் இமாம் பெருமக்கள். சில இமாம் மேன்மக்கள் நம்ம பார்த்து ஆச்சரியமா பார்க்கிறாங்க. எப்படிப்பா உலகத்துல நீங்க வாழ்றீங்க? நீங்க பிறந்திருக்கவே வேணாமே, நீங்கள் பிறந்த நாளை கியாமத்தில் அதாபு செய்யப்படுவதற்கு பிறந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம். அதையும் தாண்டி வேதனையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. நமக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும். இது எப்படிலாம் நடந்திருக்குமா? இப்படிலாம் இருக்க முடியுமா?
அல்லாஹ் உலகத்தை மனிதனோட இயற்கையோடு தான் ஒன்றா படைச்சிருக்கிறான். ஆசைங்கிறது வரதான் செய்யும், பணத்தை பார்த்து ஆசை இருக்க தான் செய்யும், அடுத்தவனை பார்த்து ஆசை வரதான் செய்யும். இப்படி இருக்கிறப்போ இது எப்படி என்ன கணக்கில் சேரும்னு ஒரு உதாரணம் நம்ம கேட்டோம்னா, அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு மேன்மக்கள் விளக்குவார்கள். 2 பேருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், சாப்பாடு செய்கிறான். ஒரு அல்வா செய்யறான். என்ன பண்ணுறான், அல்வா எப்படி செய்வாங்க, நெய், அரபு நாட்டினுடைய அல்வா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நெய், சர்க்கரை, தேன், பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. 2 பேரில் என்ன பண்ணுறான், 3ஆவதாக ஒருத்தர் செய்யறாரு. 2 பேர்த்துக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுக்கணும். இந்த 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, செய்யறத பார்க்கறாரு, மறைஞ்சு நின்று பார்க்கறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, அழகான முறையில் அல்வா ரெடி ஆகுது. சர்க்கரை போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க, எல்லாம் போட்டு அல்வா ரெடி ஆகுது. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அல்வாக்கு மேலே விஷத்தை எடுத்து கொஞ்சம் தடவுறாரு. விஷத்தை தடவுன அல்வா மினுமினுக்குது. இதை ஒருத்தர் பார்த்துட்டாரு, இன்னொருத்தர் பார்க்கல. பார்த்துட்டு என்ன பண்ணாரு, தெரியாத மாதிரி போய் சபையில உட்காந்துச்சு. இவர் கொண்டு போய் வைக்கிறார் அல்வாவை. பார்த்தவர் என்ன பண்ணுவார், பார்த்தவர் என்ன செய்வார், அல்வாவை தொடுவாரா, அல்வாவின் மீது பிரியம் வருமா, அந்த இனிப்பின் மீது ஆசை வருமா, அதை எடுப்பதற்கு கை போகுமா, அதை தொடலாம் என்று எண்ணம் நினைக்குமா? ஒருபோதும் ஒரு சிறிய ஒரு ஆசை கூட இருக்காது. தெரியாதவனும் அங்கிருந்து வரும்போது ஸ்மெல்ல கேட்டே துடிப்பான், பறப்பான். முன்னாடி பார்த்த உடனே கை பாயும், கண்கள் அலைகள் மோதும். எப்படியாவது எடுத்து வாயில போட்டுன்னு துடிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணுவான், எடுக்கும் வாயில போட்டுருவான். இப்படி அவன் போடும்போது இந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு இல்லையா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அவரை பார்த்து ஆச்சரியமா பார்ப்பானா, என்னடா இவரு அல்வாவை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ டேஸ்டா இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ மனமா இருக்குது, இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கிறாரு. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்கிறார்கள் மேன்மக்கள். சாலியன்களை பார்த்து ஒரு மனிதர் இப்படித்தான் ஆச்சரியப்படுகிறார். நம்ம இன்னைக்கு இப்படித்தான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கியவர்கள் அவர்கள். அதனால் அதன் மீது ஆசை வரவில்லை, அதனால் அதன் மீது கண்கள் அலைமோதவில்லை, அதனால் அதன் மீது மனம் பிரியம் கொள்ளவில்லை. நம்ம அதை பார்க்கிற அளவுக்கு நம்ம போகல. அல்லாஹ் ஒரு வார்த்தையை தான் சொல்றான், இதா தகர்ரப அபதி இலைய பின் நவாஃபில். ஒரு அடியான் என்னிடத்தில் முன்னோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஒரு அடியான் என்னிடத்தில் ஒரு 8 எடுத்து வைத்தால், ஒரு அடியான் என்னிடத்தில் 1 அடி நீளம் என்னிடத்தில் நெருங்கினால், அவனிடத்தில் நான் 1 முழத்துக்கு நெருங்கி வர்றேங்கிறான். நீங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா அல்லாஹ் 10 ஸ்டெப்பா எடுத்து நம்மள்கிட்ட வரேங்கிறான். நீங்கள் இடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். முதல்ல போறது நம்மளாதான் இருக்கணும், அல்லாஹ்வா வரமாட்டான். சொல்ல வருவதின் நோக்கம் ஒன்று, நிறைவுக்கு வருகிறேன். உலகம் இழிவானது, மட்டமானது, மோசமானது, இருப்பதிலும் இழிவிலும் இழிவானது உலகம். இமாம் பெருமக்கள் அழகா அவர் வைத்து பாடுவாங்க, ஹியத்துன்யா கல்லு மினல் கலீலி வ ஆஷிகுஹா அதல்லு மினத் தலீலி. இந்த உலகம் இருக்குதே, இருக்கிறதுலயே கேடு கெட்ட ஒண்ணு அது உலகம் தான். எவன் அதை நேசிக்கிறானோ அவன மாதிரி கேடு கெட்டவன் உலகத்துல யாரும் கிடையாது என்று சொல்லி தருவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உலகத்தின் மீது பிரியம் கொள்ளாமல், உலகத்தின் மீது எந்த ஒரு ஆதரவும் வைக்காமல், உலகத்தை வெறுத்தவர்களாக, உலகத்தை ஒதுக்கியவர்களாக, உலகத்தை ஒடுக்கியவர்களாக அல்லாஹ்வோட ரசூலும் எப்படி வாழ்ந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ, இமாம் பெருமக்கள் எப்படி நமக்கு அந்த நடைமுறைகளை எல்லாம் கற்றுத்தந்தார்களோ, அது போன்று வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.